நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் வழக்குகள் சார்ந்து சட்டம் சார்ந்து பொதுமக்கள் மனதிற்குள் எழும் நியாயமான கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் வழக்கு, கல்வி அப்படிங்கிறது அத்தியாவசியமானது. அந்த கல்வி பொருளாதாரம் கல்வி படிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வங்கிகள் கல்வி கடன் வழங்குறாங்க. அப்படி ஒரு மாணவிக்கு கல்வி கடன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை தள்ளியும் கேட்டு கேட்டு கிடைக்காம இருக்கிறதுனால ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த வங்கிக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த விரக்தியில் அந்த வழக்கை பற்றி பேசலாங்க சார். இது பாருங்க, 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் பாடினாங்க, பாரதியார் பாடினாரு, திருவள்ளூர் பாடினாரு, இவர் பாடினார். அவர் கற்பு, இந்த கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அந்த கற்பதற்கு நம்ம தமிழகத்தில் தான் அதிகமான எண்ணம் இருக்கிறது, இயல்பும் இருக்கிறது, அதனால முன்னேற்றமும் இருக்கிறது. அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா இவங்க முன்னேறியவர்கள் என்றே கருதப்படுகிறார்கள். ஆனா இதுக்காக ஒரு வித்யா ஜோதி பாருங்களேன், இந்த பேர் கூட வித்யா. வித்யா என்றால் அறிவு, சரஸ்வதின்னு அர்த்தம். ஜோதின்னா விளக்கு, அறிவு விளக்கு, அறிவொளி விளக்குன்னு. வித்யா ஜோதின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்கீமுக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி. இது இந்த ஷிபிகா தர்ஷினின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இந்த எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணுது. இட்ஸ் மோர் தென் அவங்க இட் ஹஸ் டேக்கன் ஃபார் மோர் தென் 15 months அந்த பொண்ணுக்கு அந்த கல்வித்தொகை கொடுக்கவில்லை. கடன் தான் அது. பிரைவேட் பேங்க்ல அப்ரோச் பண்ணாங்க. இல்லை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நேஷனலைஸ்ட் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. ஆனால் இது சும்மா எல்லாம் கொடுக்கலங்க, ஐயோ பாவெல்லாம் கொடுக்கறதில்ல. இது கல்வி கடன் தானே ஒழிய கல்வி நிவாரணத்துக்கு கொடுக்கறதுலாம் கிடையாது. கல்வி கடன் அது திரும்ப கட்ட வேண்டியதா, ஃப்ரீயா கொடுக்கறதோ இல்லை மானியமோ கிடையாது. அந்த பொண்ணுக்கு அந்த 15 மாதங்கள் கடந்தும் அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்கல, அந்த பெண்ணுக்கு கொடுக்கல. இப்போ இந்த கல்வித்தொகை கேட்ட பெண்ணினுடைய தந்தை அவர் கொஞ்சம் என்ஜிஓவில் இருக்கக்கூடியவர், ஒரு தன்னார்வலர் போராளி. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியே இந்த மாதிரி கல்வி கடன் கொடுக்காமல் மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுகிறாய், நிறுத்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பர்ல பப்ளிகேஷன் பண்ணி ஓட்டி விட்டுறாரு. கல்வி கடன் கொடுக்காம மத்திய அரசனுடைய பேரை நீ கெடுக்கிற. வித்தியாசமா இருக்கு சார். எதிர்ப்பு தெரிவிக்கிறது, போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது. சார் நான் ஒன்று சொல்றேங்களேன், ஜனநாயக ஆட்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு மற்றவர்கள் இருப்பார்கள். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்களே போய் குரல் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் குரல் கொடுக்கலாம், மற்றவர்கள் எல்லோரும் குரல் கொடுக்கலாம். இதுதான் ஜனநாயகம். சப்போஸ் நாங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் உங்களை தடுத்த பிறகு அடுத்து என்ன தடுப்பாங்க, அடுத்து இன்னொரு ஆளை தடுத்துன்னு கடைசி ஒரு ஆள் நிற்கிறவனுக்கு அது ஜனநாயகமே இல்லாமல் போயிடும். ஜனநாயகம் என்று சொல்வதே ஜனத்தின் நாயகம் தானே. அவர்கள் தான் உயர்ந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் கருதப்படுவார்கள். அதனால் என்ன பண்ணுறது, இந்த போஸ்டர் ஓட்டினதுமே நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வரும்பொழுது இந்த பெண்ணும் எனக்கு இந்த மாதிரி கல்வி கடன் கொடுக்க மறுக்கிறார்கள் சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா எத்தனை நாள் தான் பொறுத்து இருக்குது. நானும் சொல்லுவேன், ஜென்ரலி ஒரு அப்ளிகேஷன் போட்டுன்னு சொன்னால் 1 மாதம் வரைக்கும் பார்க்கலாம், 2 மாதம் வரைக்கும் பார்க்கலாம். 15 மாதம் அந்த குழந்தை படிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குல்ல. வேற எங்கேயோ கடன் வாங்கியிருக்கோம், நகை நட்டை விற்று பேங்க் லோன் கிடைக்கல, லோன் கிடைக்கல 15 மாதம். ஓகே. ஸோ அதனால் ஷீ இஸ் கமிங் டு ஹைகோர்ட்டு மெட்ராஸு மதுரை பிரான்ச்சுக்கு வந்துடுறாங்க. அந்த மதுரை கிளையில் முரளி சங்கர்னு ஒரு ஜட்ஜ், அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும்ல, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றது ஆல்ரெடி இட் இஸ் ஃபெட், இந்த மனசுக்குள்ளவே கொடுக்கணும் அப்படின்றது தெரியும் ஜட்ஜுக்கு. டக்குன்னு கூப்பிட்டு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறான். இல்லையா, அவர் போஸ்ட் ஓட்டினார், போஸ்ட் ஓட்டதான் ஏன் செய்வான், நீ கொடுக்க இல்லை. எஜுகேஷன் லோன் தரல, அதுக்காக பேங்க் பேரை போட்டு போஸ்டர் ஒட்டுறதுன்றது சரியா? இந்தியன் படம் பார்த்தீங்களா, சங்கர்து இந்தியன் 2 படம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, அப்போ குழந்தையா இருந்திருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், எவன் ஒருவன்
கடமையை செய்ய தவறுகிறானோ அவனுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் வெளிநாடுகளில். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் எவன் ஒருவன் கடமையை செய்யணுன்றாங்களோ அதுக்கே காசு கொடுத்த லஞ்சம் கொடுத்தா தான் கடமையை செய்யும். அப்படி ஒரு சில இடங்கள்ல சூழல் இருக்கிறது சொல்றீங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவனுக்கு டியூட்டி என்ன, வித்யா ஜோதின்ற ஒரு ஸ்கீம் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் கொடுக்க சொல்றாங்க. நீங்க பணம் கொடுத்துடணும் கல்வி கடன். அதுலயும் சில விஷயங்களை பார்த்து தானே சார் சார் கொடுக்கணும். நீங்க என்ன சார் பாக்குறது, 17 வயசு பொண்ணுக்கு என்ன சார் பாக்குறது? இந்த குழந்தைக்கும் ஷிபிகா தர்ஷினிக்கும் 15 மாசம் கொடுக்கலன்றதுனால நேரா கோர்ட்டுக்கு வருது, கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. கோர்ட்டு கேக்குது, ஒட்டுவாயா அப்படி சொல்றான்ல, கால் மேல கால் போடுவா அப்படின்னு சொல்றானே, அந்த மாதிரி ஒட்டுவாயா, அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல, நீ டியூட்டியை ஏன் சரியா பார்க்கல மிஸ்டர் மேனேஜர் அப்படின்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜரை கேட்குறாங்க. இதுல பாருங்களேன், இதுல என்னென்ன கூத்து, அந்த குழந்தைய அந்த பெண்ணை ஷிபிகா தர்ஷினியை அவங்க இதுல ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு. எதுக்கு மன்னிப்பு கடிதம்? அதான் நான் லோன் கொடுக்கல, அதுக்கு நீங்க போஸ்டர் ஓட்டினது தப்பு, நான் ஒட்டினது தப்புன்னு சொல்லி அந்த பெண் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா லோன் கொடுக்குறேன்னு சொல்றான். அதுக்கு தான் இந்த மெயினாக வந்ததே அது. இந்த ரெட் பெட்டிஷன் வந்ததுக்கான மெயின் காரணமே அது. அப்பா வந்து ஒரு போராளி அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தன்னார்வலராக இருக்கும்போது அவர் ஒட்டுறாரு. அதுக்கு இந்த பெண் எப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி தர முடியும்? இதுதானே ரீசன் சார். அததான் சொல்றாங்க. இந்த முட்டாள்தனம் தான். சிந்திக்கவே தெரியாத ஒருத்தன் பேங்க் மேனேஜரா உட்கார்ந்து இருக்காருன்னா அப்படி இருக்கு. சில பேர் ரொம்ப அழகா கிளீனா, சார் உங்களுக்கு சிபில் இல்லை சார், உங்க பொண்ணுக்கு இல்லை சார், உங்களுக்கு இருக்கு சார், உங்க 2 பேரை வந்து அப்ளிகண்ட் ஜாயிண்ட் அப்ளிகண்ட் கோ அப்ளிகண்ட்டை போட்டு நான் ரிலீஸ் பண்ணேன் சார், ஐ வில் டூ இட் டுடேன்னு சொல்லி இன்னைக்கு இஆர்ஏ புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் மேனேஜர் யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, ஐ வாஸ் தேர். ஸோ அந்த மாதிரி தான் மீன் பண்ணி அதை வந்து பழக்கப்படுத்தணுமே ஒழிய, கொடுக்க வேண்டியதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியும் வித்யா ஜோதி ஸ்கீம் வந்தும் அதுக்கு பணமே கொடுக்காம 15 மாசம் ஒரு குழந்தைய வந்து துரத்தி அடிக்கப்படுது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற கடன்களுக்கும் எஜுகேஷன் லோனுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கிறது. எஸ் எஸ் பர்சனல் லோனு, கார் லோனு, அந்த மாதிரி லோன் எல்லாம் தாண்டி எஜுகேஷன் லோனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார். எஸ், இப்போ ஹோம் லோன் நான் கேட்டேன் கொஞ்ச நாள் ஆகும் சார் அப்படின்ற அது நியாயம். ஆனா இந்த எஜுகேஷன் லோனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்காக வேண்டிதான் ஜஸ்டிஸ் முரளி சங்கர் அவர்கள் இந்த ஒரு உத்தரவை போட்டு இனிமே அந்த குழந்தைகிட்ட இந்த ஐ எம் சாரி அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி தர முடியாது, நீ அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்தே ஆகணுமா இந்த எஜுகேஷன் லோன் சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ வங்கியை கண்டித்து லோன் கொடுக்க தாமதப்படுத்திய இல்ல கொடுக்காம இருந்த வங்கியை கண்டித்து போஸ்டர் ஒட்டியது சரியா தவறா சார்? சரிதானே, ஏனென்றால் ஜனநாயகம் இருக்குல்ல சார், ஜனநாயகம் இருப்பதால் தானே அவன் போஸ்டரை ஒட்ட முடியுது, ஜனநாயகம் இருக்கிறதுனால தானே யூடியூப் வருது, ஜனநாயகம் இருக்கிறதுனால தானே சோசியல் மீடியா வருது, யூடியூப் ரூட்டஸ் வருது. இந்த கேஸை பார்த்து எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டுவாங்கன்னு தெரியல. இல்ல அது வரட்டும் சார், அதுதான் ஜனநாயகத்தின் உண்மை நிலை. போஸ்டர் ஒட்டுறன்னு சொன்னாலும் கூட அதுல தவறுதலான வார்த்தைகளோ அல்லது புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ இல்லாமல் நியாயமா இருக்கணும். இழிவான சொற்கள் இருக்கக்கூடாது. லோன் கொடுக்கணுமே, நீ ஏன் வித்யா ஜோதி மூலமா ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற கேள்வி கேட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால மற்றவங்க இண்டிவிஜுவலா வந்து அஃபண்ட் பண்றது தேவையே இல்லை, அந்த பேங்கை பெருசா கஷ்டப்படுத்தணுன்றது தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க போஸ்ட் அடிக்கணும், பேம்ப்ளெட் கொடுக்கணும்னு நான் சொல்ல. ஒருத்தன் தப்பு செய்யறான், கடமையை செய்ய தவறுகிறான் என்று சொன்னால் அந்த கடமையை செய்ய தவறிய அந்த நபர் மீது நம்ம தேவையான நடவடிக்கை எடுக்கலாம். அதுவும் ஸ்பெஷலி இப்பெல்லாம் ரெட் பெட்டிஷன் இருக்கு. அது வந்து இந்த நடவடிக்கை தவறான நடவடிக்கை, போஸ்டர் ஒட்டுறது தவறான நடவடிக்கை கிடையாது, இல்லவே இல்லை. அது எந்த தவறான வார்த்தைகள் இருக்கக்கூடாதே தவிர அது ஓட்டுறது வந்து தவறானது. ஏன்னா இதுவரையும் அரசியல் போஸ்டர்ஸ் தான் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நல்லா நம்ம பார்த்துருக்கோம். இது புது வகை போஸ்டா இருக்குல்ல, இது வருந்துகிறோம்னு கூட சொல்லலாம். வெறுமனே அட்ராக்ட் தி ஜட்ஜஸ், அதான் சொல்றேன் நான். ஜட்ஜஸ் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ரூம் போயிட்டா அந்த ரூம்ல இருக்கிறதே படிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, பெருசா பேச மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, உலகம் திறந்த பார்வையாக இருக்கிறது. ஜட்ஜஸ் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. சூமோட்டோ என்ற வார்த்தையே வந்து அதிகமாக பயன்படுத்துற காரணம் வந்து எங்கேயோ தப்பு நடந்தாலும் சூமோட்டோ வாங்கி எடுக்கிறாங்க. அந்த கவனத்தை பொதுமக்கள் அதிகாரிகளின் கவனத்தை பெறுவதற்கு இதை பண்ணலாம். ஓகே சார். அடுத்ததா